சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்ததும் பயங்கர ஷாக்கு ஈஸ்வரிக்கு. ஆனா நக்கலா பார்த்தீங்கன்னா போய் கேட்குறாங்க. "வீட்டுக்கு வரணுமா? குழந்தைய பார்க்கணுமா? சரி போய் பாரு" அப்படின்ற மாரி நக்கலா சொல்றாங்க. ஏன்னா நம்ம தமிழ் சம்மதம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு இதுக்கு எந்த உறவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நக்கலா கிண்டலா "உள்ள தான் பாரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைய அப்பத்தா தூக்கிட்டு வர சொல்றாங்க. குழந்தைய தூக்கிட்டுலாம் வர முடியாது. தேவனா நீ பார்த்துட்டு போ அப்படின்னு ஈஸ்வரி வாசல்ல நிக்கிறாங்க. இந்த விஷயத்த தமிழ் வந்திருக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா, அப்பத்தா போய் சேது கிட்ட சொல்றாங்க. சேதுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது தமிழ் வந்திருக்காளா? வரமாட்டாளே! அவ ரொம்ப வீராப்பு பிடிச்சவளே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேதுவோட மனசும் ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஏன்னா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரு மாறிட்டே வர்றது பார்க்கவே சூப்பரா இருக்கு. நம்ம அப்பத்தாவும் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஈஸ்வரி என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட பர்த்டேவ கிராண்டா பண்ணணும். அந்த தமிழோட ஞாபகமே வரக்கூடாது சேதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா நம்ம தமிழே வீட்டுக்கு வந்தது பயங்கர ஷாக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேதுக்கு முக்கியமா சரி வா உள்ள வா வெளியவே ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் உள்ளலாம் வரமாட்டேன். குழந்தைய எங்க தூக்கிட்டு காமிங்க. நான் குழந்தைய பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ உள்ள தான் பார்க்கணும். குழந்தைய பார்க்கறதா இருந்தா அப்படின்றாங்க. ஆனா வரமாட்டேன்றாங்க. என் மேல உள்ள களங்கம் போனா தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன். அது வரைக்கும் வரமாட்டேன். இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அப்பத்தா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக குழந்தைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை மூலியமா குழந்தைய பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா தமிழ் உள்ளவே வரமாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இவங்க திரும்ப ஒண்ணா சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா பார்த்தீங்கன்னா, குழந்தை தூக்கிட்டு இங்கேயே காமிக்கிறாங்க. ஆனா சேது உள்ள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாரு. ஆனாலும் நம்ம ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட பர்த்டே அன்னைக்கு 2 குழந்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கறதுல நம்ம சேதுக்கும் சந்தோஷம். நம்ம தமிழுக்கும் சந்தோஷம். 2 பேரும் 2 குழந்தைய பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல 2 குழந்தைய பார்க்கறது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இதே மாரி கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியோட பிளான் எல்லாத்தையும் உடைச்சு அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்தி நம்ம தமிழ் செல்வியை உள்ள கூட்டிட்டு வந்தாங்கன்னா வேற லெவலா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத.